இன்றைக்கி ஸ்குவிட் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்குவிட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட கொஞ்சமாக தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஸ்குவிட்டை இதில் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ சூடான மொறு மொறுன்னு ஸ்குவிட் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்குவிட் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்குவிட் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட கொஞ்சமாக தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஸ்குவிட்டை இதில் போட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ சூடான மொறு மொறுன்னு ஸ்குவிட் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம்.